மாசி மகம் நாளில் ஒரு விஷயம் செய்தா அது பல மடங்கு பலம் தரும்னு ஏன் சொல்றாங்க தெரியுமா? மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒரே நாளில் இணையும் போதுதான் மாசி மகம் கொண்டாடப்படுகின்றது. அந்த நாளில் ஆறு, ஏரி, கடற்கரை மாதிரி எல்லா நீர்நிலைகளிலும் தெய்வீக சக்தி அதிகரிக்கும்னு மக்கள் நம்புறாங்க. ஆன்மீக மரபுப்படி இந்த நாளில் 30 முக்கோடி தேவர்கள் பூமிக்கு வந்து பக்தர்களை ஆசிர்வதிப்பாங்கன்னு சொல்லப்படுகிறது. அதனால் புதிய தொடக்கங்கள், தர்ம காரியங்கள், முக்கிய முடிவுகள் எதை செய்தாலும் தெய்வ அருள் கூடும்னு நம்பிக்கை. அதனால்தான் பல கோவில்களில் சுவாமி சிலைகள் ஊர்வலமாக எடுத்து சென்று நீர்நிலைகளில் தீர்த்தவாரி நடத்துவாங்க. அந்த நேரத்தில் அங்கு புனித நீராடினா கர்மவினை குறையும், செல்வம் ஆரோக்கியம் பெருகும்னு ஐதீகம். இந்த நாளில் சிவ வழிபாடு மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அதோடு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து ஆசீர்வாதம் பெறுவது குடும்ப நலம் மற்றும் செழிப்புக்கு சிறப்புன்னு சொல்றாங்க. அம்பிகைக்கு குங்குமம் அர்ப்பணிப்பதும் சரஸ்வதிக்கு வாசனை மலர்கள் படைப்பதும் நல்ல பலன் தருதுன்னு நம்புறாங்க. உங்க ஊரில் மாசி மகம் எங்கே அதிகமாக கொண்டாடப்படுவாங்க? கடற்கரையிலா, ஆற்றங்கரையிலையா, இல்ல கோவில் தீர்த்தத்திலா? கமெண்ட்ல சொல்லுங்க.